பயத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? ஆமாம், பொதுவாக வந்து இந்த பேச்சிலேயும் பல வகையான பேச்சு இருக்குது. இப்படி உட்காந்து பேசும்போது இது ஒரு பேச்சு, மேடை பேச்சு, சேரில் உட்காந்து பேச இந்த பேச்சு, கேஷுவலாக பேசும்போது. இதில் வந்து சில பேருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் கூட இருக்கும் பேசுறதில்ல. உண்டு. இனிஷியலாக இருக்கும், அப்புறமா அது கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா நான் ஸ்டாப்பாக போவாங்க. இந்த பயங்கிறது சில பேருக்கு வந்துட்டு பை பர்த்லே பயம்னு ஒன்று இருக்குது. பிறந்ததுலேருந்தே அந்த மாதிரி கேஸ்லாம் எங்ககிட்ட வரும். சார் இவன் எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயம் சார், அது சார் இது சார்னுவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் இருக்கும், ஒரு லேடிஸின் பெண்கள் எடுத்துக்கிதுங்க, அவங்க டாக்டர் கூட படிச்சிருப்பாங்க. இந்த ஹவுஸ் சர்ஜனில் அவங்க பார்க்காதது எதுவுமே கிடையாது. எல்லாம் மனுஷன்லேருந்து எல்லா அனிமல்ஸையும் வந்து ஹவுஸ் சர்ஜனாக எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக பல்லி செவத்தில் போகிற பல்லியை பார்த்தா பயப்படுவாங்க, கீழே போகிற கர்ப்பமூச்சி பார்த்தா பயப்படுவாங்க. அது பயம் கிடையாது. பயம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் பயம் கிடையாது. பல்லி போகுதுன்னு சொன்னாக்கா பயம். அது வந்து அருவறுப்பு, அவ்வளோதான். அந்த ஒரு ஃப்ராக்சர் தான் அந்த அருவறுப்பு, அவ்வளோதான். அது பல இதில் இருக்குது, அது மேலே இருந்தால் அப்படின்ட்டு. பல்லினா தோசை வந்துடுமோ அதுன்ட்டு இதுதான் பயம். ஆனால் இதுவும் பயம்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையான பயம் என்ன அப்படின்னாக்கா, இவங்க வாழ்கிற வாழ்க்கையே பயம். அதுதான் பயம். அதுதான் சார் நிறைய பேருக்கு இருக்க பயம். அந்த பயம்தான். இதெல்லாம் பயம் கிடையாது. ஏன்னா இவங்க நிறைய பேர் அதெல்லாம் பயம் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. எதனாலும் பார்ப்பாங்க. அப்படி பயம்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா படம் சண்டை படம் இருக்கும், 1.5 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. சண்டை படம் இருக்கும். அப்படி பயம்னா அதை பார்க்காம, அந்த பயம் உள்ளவங்க அதை ஏன் பார்க்குறீங்க? அப்போ பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். அது சினிமான்னு அவங்க எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போது பயங்கிறதுனுடைய ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க வாழ்கிற வாழ்க்கையவே அதில் தான் அவங்களுக்கு பயம்.